சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்து சமய அறநிலையத்துறையில் பார்த்திங்கன்னா பல்வேறு காலி பணியிடங்கள், அதாவது கோயில்லையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது சார்ந்த கல்லூரிகள்லையும் பார்த்திங்கன்னா நிறைய காலி பணியிடங்கள் வந்து கால்பர் பண்ணி நீங்களும் வந்து அதுக்கான அப்ளிகேஷன்லாம் போட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கு வந்து எந்த விதமான கால் லெட்டரோ இல்லை நேர்காணல் குறித்த தகவலோ எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். நிறைய பேர் நம்முடைய சேனல்லையும் கமெண்ட் பாக்ஸில் கடந்த 2-3 நாட்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய கோயில்களில் அதேமாதிரி பழனியில் உள்ள கோயில், அதேமாதிரி பழனி ஆண்டவர் காலேஜு, அங்கே உள்ள ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங், ஓஏ போஸ்டிங் இதெல்லாம் எப்போ வந்து இன்டர்வியூ வந்து நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. நம்மளும் தோராயமாக ஒரு 3 மாதங்களுக்குள்ளே இந்த இது வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். அதே வந்து இப்போ உண்மையாக தான் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா இதோட மினிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. கோயில் மற்றும் கல்லூரியில் காலி பணியிடங்களை நிரப்ப 2 மாதத்துக்குள் நேர்முகத் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி திருக்கோயிலிலும் பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியிலும் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு இருக்கிறது. முறையாக பத்திரிகையில் விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு விண்ணப்பங்கள் வர இருக்கின்றன. நேர்காணல் நடக்க இருக்கிறது. 2 மாதத்துக்குள் பணிகள் முடிக்கப்பட்டு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான பணிகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு உங்களை நீங்கள் வந்து தயார்படுத்திக்கங்க. கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும். இது மாதிரி மற்ற முக்கியமான வேலைவாய்ப்பு சம்மந்தமான இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது வேலை வெளியீட்டு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த இன்டர்வியூ சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். அடுத்தடுத்து நாங்கள் இது சம்மந்தமான வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பேர் வந்து சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் நம்ம இன்டர்வியூ கொஸ்டின்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு டெய்லி வந்து வீடியோ வந்து போடுவோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.